ஹாய் ஹலோ வெல்கம் டு அபிஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போறோம். பண்டிகைனா நம்ம பண்ற முதல் வேலை ஷாப்பிங். ஆனா ஷாப்பிங் போனாலும் நாங்க பண்ற முதல் வேலை இதுதான். நல்ல பேக்கரிக்கு போய் டீ பப்ஸ் பட்டர் பண்ணலாம் சாப்பிட்டோம். எங்க ஸ்ரீகா குட்டி ஜூஸும் கேக்கும் வாங்கிக்கிட்டான். நம்ம கோயம்புத்தூர்ல பூ மார்க்கெட்டுக்கு போனா போதும், விநாயகர் மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் விநாயகர் வாங்கினோம். அடுத்து தேங்காய், பூ, பழம் மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம்பூவும் அருகம்புல்லும் வாங்கினோம். அடுத்ததா அலங்காரத்துக்கு தேவையான மாவிலை, வாழை இலை, பொரி, அவல் இது எல்லாமே வாங்கினோம். எப்பவுமே வீட்டில் ஒரு பண்டிகைனா பூ மார்க்கெட்ல 1/4 கிலோ 1/2 கிலோ பூ வாங்கிட்டு வந்தா போதும். விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அழகா அலங்காரம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாவிலேயே தோரணம் கட்டிட்டேன். அதுக்கடுத்து செவ்வந்தி பூவா அழகா மாலையா கட்டினேன். அதை முடிச்சிட்டு அருகம்புல் மாலை கட்டினேன். எருக்கம்பூ சின்ன சின்ன மாலையாவே கிடைச்சிருச்சு. எங்க ஸ்ரீகாந்த் குட்டி எப்படா பூஜை முடியும், எப்படா பழம் பலகாரம்லாம் சாப்பிடலான்னு காத்துட்டு இருக்கான். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலான்னா சாருக்கு வெயிட் பண்ண முடியல. இதுக்கு நடுவில் கொழுக்கட்டை, பொங்கல், சுண்டல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து விநாயகரை பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம். டேபிள தொடச்சு அழகா சின்னதா ஒரு கோலம் போட்டு விநாயகரை வச்சாச்சு. அழகா ராஜ அலங்காரம் செஞ்சு சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிற மாதிரியான இந்த கலர்ஃபுல் விநாயகரை எங்க ஸ்ரீஜன் தான் செலக்ட் பண்ணா. அடுத்ததா விநாயகருக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, செவ்வந்தி பூ மாலையெல்லாம் போட்டாச்சு. அதோட அவருக்கு அழகான குடையும் வச்சாச்சு. என்னோட சின்ன வயசுல எனக்கு ஃபேவரட் கடவுள் விநாயகர் தான். எனக்கு மட்டும் இல்ல, உங்கள நிறைய பேருக்கு விநாயகர் தான் ஃபேவரட் காடா இருப்பாரு. ஏன்னா முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிற எல்லா செயல்களுமே நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும். விநாயகருக்கு மாலைக்கு போக மிச்சம் நிறைய செவ்வந்தி பூ இருக்கு. அதனால அழகா விநாயகரை சுத்தி டேபிள் ஃபுல்லா பூவை வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கதால ஸ்ரீகாந்த் அவங்க அண்ணனே ஃபேஸ் வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி விட்டான். அழகா ரெடி பண்ணியிருக்கான்ல. இப்ப விநாயகருக்கு நைவேத்தியம் வச்சிடலாம். தேங்காய், பழம், அதோட பொங்கல், பால்கோவா, 2 வகை சுண்டல், தேங்காய் பூ கொழுக்கட்டை, எள் கொழுக்கட்டை, பருப்பு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, பொரின்னு 9 வகை நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சேன். அப்பதானே நமக்கு சாப்பிட நல்லா இருக்கும். அடுத்து தீபம் ஏத்திடலாம். பூஜைக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. முத்து சாமியே, திரும்ப ஸ்ரீகா, திரும்பி பெல் முத்து சாமியே, சாமிக்கு பெல்லடி. நமக்குள்ள இருக்க சோர்வு, கவலை, அறியாமைங்கிற தேவையில்லாத எண்ணங்களை அடக்கி தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, முயற்சி அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை மேன்மேலும் மேம்படுத்த தான் இந்த மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டாடப்படுது. ஃபைனலா ஸ்ரீஜனோட அப்பா வந்து தேங்காய் உடைச்சு விநாயகருக்கு தீபார்த்தனை காட்டிட்டு சிறப்பா பூஜை பண்ணினாரு. என்ன வேணுமோ அப்படி இல்ல கூட தம்பி அடிக்கிற
சரி சாப்பிட்டு பார்த்துடா. சாமி விட்டு பார்த்தா சாப்பிட்டு பாலும் தேனும் இவை நாகும் கலந்துள்ளது நான் தரவே. ஐயோ, பாட்டு எனக்கே மறந்து போச்சே. மேலையே வைக்க பிள்ளை எடுத்து பிள்ளைகளுக்கு காட்டணும், அவங்க வைக்க கூடாது. என்ன பழக்கம், சாமி கும்பிட்டு பிள்ளை கிட்ட காட்டுங்க. ஒரு பண்டிகைன்னு வந்தா வீட்டை க்ளீன் பண்ணி ஒட்டடை அடிச்சு மாப் போட்டு சமையல் செஞ்சு பூஜைக்கு ரெடி பண்ணி அடடா எவ்வளோ வேலை, நாம ஒரு வழி ஆயிடுவோம். ஆனா குழந்தைங்களா நாமளும் மாறி கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகையும் அவங்களோட குடும்பத்தினங்களால இன்னும் சிறப்பா மகிழ்ச்சியா ஆயிருது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இலக்குகளை நோக்கி இன்னும் சிறப்பா பயணிக்கவும் கடந்து போன எல்லா நாட்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லவும் கிடைக்கிற சான்ஸ் தான் இந்த மாதிரியான பண்டிகை நாட்கள். அடுத்ததா எங்க ஏரியால இருக்கிற எல்லா விநாயகரையும் விசிட் பண்ணி பொங்கல் புளியோதரெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. என்னதான் வீட்டுல சமைச்சாலும் நமக்கு மத்தவங்க சமைச்சு தர சாப்பாடு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சிறப்பான பண்டிகை நாளில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா.